Hi friends, welcome to Priya Health and Beauty Care. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேனை கொண்டு நம்ம சருமத்தில் அடிக்கடி ஃபேஸ் பேக் போட்டு வந்தா நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேனில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சருமத்துக்கு நல்ல பலன் தரக்கூடிய சத்துக்கள் அதிகம் கொண்டுள்ளது. தேனை கொண்டு அடிக்கடி சருமத்தில் ஃபேஸ் பேக் போட்டு வரதுனால நம்ம சந்திக்கிற சரும பிரச்சனைகளான சுருக்கங்கள், இளமையிலே முதுமை தோற்றம், முகப்பரு, கரும்புள்ளிகள், சரும வறட்சி போன்றவற்றை தடுக்க முடியும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான நீரில் சருமத்தை கழுவுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால சருமம் புத்துணர்ச்சியுடனும் பொலிவுடனும் இருக்கும், கருமை நிறம் மாறும். அதோட பார்த்திங்கன்னா இளமையிலேயே முதுமையான தோற்றம் ஏற்படுவதும் தடுக்கப்படும். அடுத்த ரெமெடி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. இதிலே ஒரு ஸ்பூன் கல் உப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தை ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கலவையை அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள்லாம் மாறிடும், முகம் பளிச்சுன்னு பொலிவுடன் காணப்படும். இந்த ரெமிடிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.